Taking on my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோப் ஆல்சோ நைஸ் பிசி பரம் ஆல்சோ நைஸ் மிஸ்டர் ஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பொதுவாக நான் என்னோட வீடியோஸ்க்கு வந்து பெருசாக நான் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண மாட்டேன். வை பிகாஸ் எனக்கு மனசில் இருக்கிறது அப்படியே பேசுறது பிடிக்கும். பட் இந்த டாபிக் நான் மனசில் இருக்கிறத பேச ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட பேசி தீத்துருவேன். அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ கடுப்பு இருக்குது, அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத மாதிரி ஸோ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ஸோ தட் ஐ கோ டக்கு 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 முடிச்சுட்டு உங்களுக்கும் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வில் நெவர் இவால்வ் பிகாஸ் அப்படின்னு போடுங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துல நான் ஆக்சுவலி இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி சொல்ல வந்தேன். பட் ஆனால் நம்ம தமிழ்லேயே இருந்துக்கலாம், வேணாம் நம்ம அதை பேசி அதை தான் பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரினே வச்சுக்கலாம். சரியா? வில் நெவர் இவால்வ் பிகாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பேச வந்திருக்கேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ, சரிங்களா? முக்கியமான வீடியோ. அப்படி நாட்டுக்கே முக்கியமான வீடியோவா அப்படின்னா இல்லை, நம்ம சேனல் சினிமா பற்றி தான் பேசுவோம் தெரியும். ஸோ சினிமா லவர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோ முழுசாக பார்க்காம எந்த ஒரு டிசிஷனுக்கும் வராதிங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டி ஓட்டி பார்த்து புரியாமல் அரைகுறையாக புரிஞ்சுக்காதீங்க. தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள், ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். 1. 2வது, இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு இது யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு மட்டுமே தவிர எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ அது 2வது டிஸ்க்ளைமர். 3வது, இது பல வருஷத்தோட கோவம். சரியா? பல வருஷமாக நான் தேக்கி வச்சிருந்த ஒரு கோவம் நேற்று நைட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. வேணேசா ஒரு சின்ன பையன் ரிவ்யூவிங் கங்குவா ரொம்ப ஒரு மாதிரி இத்தனாவட்டா திமிரா அப்படி ஒரு ரிவ்யூ பண்ணான் அந்த பையன் பேர்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் இது நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷத்தோட கோவம்னு சொன்னேன்ல. ஸோ இந்த படத்துக்கு நான் தனியாக அப்படியே கொடி பிடிக்கிறேன், நான் வந்துட்டு அப்படியே அவங்க சப்போர்ட் பண்ணுறேன், பெய்டு ப்ரமோஷன் அதெல்லாம் கிடையாது. இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக வந்துச்சு. ஐ வாஸ் லைக், இதுக்கு மேலே முடியாது, கொட்டி தீத்துடுவோம், என்னமோ நினச்சிக்கோங்க, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, என்னமோ நினச்சிக்கோங்க. ஆனால் என் மனசில் இருக்கிற கோவத்தை அப்படியே கொட்டி தீத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். ஸோ நேற்று நைட்டு அந்த சின்ன பையனோட ரிவ்யூ பார்த்தேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டேவே வந்து சில பேரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். செம்ம காண்டு, சரியான கோவம் வந்துச்சு. அப்படியே ரத்தம் கொதிக்குதுங்க, மண்டை வெடிக்குதுங்க, நாங்களாம் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ல அப்படியே வெறியாகி கத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில உங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரன் தாங்க சொல்ல தோணுது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பைத்தியக்காரன் சொல்ல தோணுதுன்னு தான் சொல்றேன், நான் சொல்லிங்க. சரிங்களா? ஸோ தோணுது. வை? பிகாஸ் நீங்க தான் ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, அரைச்சமாவே அரைக்காதீங்க, ஒரே மாதிரி படம் கொடுக்காதீங்க, ஒரே ஃபார்முலா படம் எடுக்காதீங்க, அதையே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, ஏதோ புதுசா கொடுங்கன்னு ஒரு பக்கம் கேட்குறீங்க. அதே மாதிரி புதுசா யாராவது முயற்சி பண்ணி கொண்டு வந்தா அது வந்து எப்படின்னா அவங்க புதுசா கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும். எக்ஸ்ட்ராடனரியா இருந்தால் தான் நான் இவ்வளோ மதிப்பேன், இல்லாட்டி மொத்தமா அழிச்சு விடுவேன்டா, பார்த்துலாம் இந்த மாதிரி படமே வரக்கூடாதுங்கிற ரேஞ்சில் அழிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. இது என்ன மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான பைத்தியகார மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் புது முயற்சிகளை வந்துட்டு அழிச்சு விட்டுருக்கீங்க. எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் இல்லையாங்கிறது அடுத்த கதை. பட் ஆனால் புது முயற்சின்னு வரும்போது இந்த மாதிரி பேசி 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 வந்துட்டு பல படங்களை அழிச்சிருக்கோம். நம்ம அந்த வரிசையில் ஒரு சில படங்கள் என் மைண்டில் வந்து டக்கு டக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். நிறைய இருக்குது, பட் ஆனால் டக்கு டக்குன்னு மைண்டில் வந்து இதுதான். ஸோ அந்த லிஸ்ட் மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். 1001 ஒரு படம் வந்துச்சு, 2010 வந்துச்சு. சரியா? என்ன ஒரு பிரம்மாண்டமான தாட்டு, என்ன ஒரு பிரம்மாண்டமான ஐடியா, என்ன ஒரு பிரம்மாண்டமான அது எக்ஸிகியூஷன் அழிச்சு விட்டோம். நம்மளுக்கு புரியல. இப்போ வந்து கொண்டாடி வாட் அ ஃபிலிம், ஓகே அண்டர் ரேட்டட் பிளா பிளா பேசி என்ன பிரயோஜனம்? அந்த படம் மனுஷன் எடுத்து கடங்காரனானது மட்டும் தான் மிச்சம். அந்த கடனை இன்னும் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நினைக்கிறேன். இது அழிச்சு முடிச்சிட்டாரா இல்லை இன்னும் அடைச்சிருக்காரான்னு தெரியல. ஆனால் அழிச்சு விட்டோம். அந்த மாதிரி அடுத்த படம் வரவே இல்லை. சரிங்களா? அன்பேசியம்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து 2003 வந்திருக்கு. கேவலமான படம், மொக்க போருன்னு சொல்லி அழிச்சு விட்டாச்சு. அந்த மனுஷன் வந்துட்டு வேதனையாகி வெறுப்பாகி இப்போ அரண்மனை 1, 2, 3, 4 இப்போ வந்து அந்த மனுஷனை கலாய்க்கு. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் அந்த மனுஷனை நீங்க என்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனுஷன் ஏன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஆமா அது என்ன பிசினஸ்ங்க, ப்ரொடியூசர் காசு கொடுக்க மாட்டேங்க, என்ன பண்றது, அவங்க லாபம் தானே பார்ப்பாங்க. சினிமா பிஸ்னஸ் தான், என்ன பண்ணாலும். இப்போ அமரன் படம் வேற லெவலில் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட ரிவ்யூல நீங்க போய் பாருங்க. அமரன் படம் ரிவ்யூ பண்ணும்போது என்னால் பேச முடியல, நான் லிட்டில் அழுதுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். ஆனாலும் அந்த நேரத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் திஸ் ஃபிலிம் மேக்ஸ் த மணி ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் தயவு செய்து சம்பாரிச்சிடணும், நிறைய போய் தியேட்டரில் போய் பாருங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வராதுங்க, சப்போர்ட் பண்ணுங்க படத்தை. ஃபைனான்ஷியலாகவும் இந்த படம் ரீச் ஆனால் மட்டும் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வரும், நல்ல படங்கள்லாம் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். ஐ எம் சோ கிளாட் 200 crores தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு.
பட் ஸ்டில் அவள் தான் முடிஞ்சு போச்சு. அன்பே சிவம் எடுத்த ஒரு மனுஷன் அந்த மாதிரி படம் இனிமேல் எடுக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க. 21 வருஷம் ஆகி போச்சு. மூணாவது கோச்சடையான் அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போட்டோ ரியலிஸ்டிக் மோஷன் கேப்சர் ஃபிலிம். இப்படிலாம் என்னெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் சொல்ல தெரியலைங்க. ஆனால் புது முயற்சிங்க. தலைவர் மாதிரி ஒரு வேற லெவல் மாஸ் கேரக்டர் வச்சு ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் ஒரு மியூசிக் வச்சு அந்த அளவுக்கு அந்த படத்தை அழிச்சு விட்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு முயற்சி எவனுமே எடுக்கல. ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷங்களை வச்சு இவ்வளோ கேவலமா திட்டுறாங்கன்னா யாரை வச்சு வேற எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும்? சின்ன படங்களையும் எடுக்க நம்ம மதிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. ஜமான் சொல்லிட்டு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வச்சு வேற லெவல் படம். எத்தனை பேர் அதை பார்த்தோம்? எத்தனை பேர் அதை ஆதரிச்சோம்? எனக்கு பேசிக்கலா எந்திரனும் 2.2 நிறைய பேர் கழுவி ஊத்துனாங்க. என்னடா படம் இது, என்னடா அது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது வந்து ஒரு அது இன்ஸ்பயர்டு பை இந்த படங்க, இன்ஸ்பயர்டு பை அந்த படம் இருந்துட்டு போட்டுமே. நம்ம ஃபிளேவர்ல ஒன்று கொடுப்போமே. பிரியாணி கடை ஒரே பிரியாணி கடையா இருக்கு, ஒரு 100 பிரியாணி கடை இருக்குல்ல, அவன் அதே ரெசிபி வச்சு தான் சமைக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட் கொடுக்குறான். நல்லா இருந்தா நீ அங்கே போய் சாப்பிடு. அதை குறை எந்திரங்கிறதெல்லாம் பிரில்லியண்டான தாட். ஒரே ஒரு சூப்பர் ரோபோட், அவ்வளோ இன்டெலிஜென்டான ரோபோட். நல்லதா இருந்தா எவ்வளவு நல்லது பண்ண முடியும், அதுவே கெட்டதாமானா எவ்வளவு அழிவுகளை கிரியேட் பண்ண முடியும். என்ன பிரில்லியண்டான தாட், அது எவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எந்திரன் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. 2.1 கழுவி ஏன் சில பேர் கழுவி ஊத்துறாங்கன்னு இன்னும் புரியல. என்ன பிரில்லியண்டான ஒரு சோஷியல் மெசேஜ், அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயத்த டெக்னிக்கலி பிரில்லியண்டா ரெண்டையும் இன்கார்பரேட் பண்ணி சொல்றது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம். 3.0 பொம்மைங்க மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க ஓடுற மாதிரி இருக்குதுங்க. என்னடா சொல்றீங்க? பறவைகளை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு மினி சைஸ் ரோபோட் மாதிரி கிரியேட் பண்றாங்கிறது ஒரு தாட், ஒரு பிரில்லியண்டான தாட், ஒரு ஐடியா. அப்படியும் பிடிக்கலையா? நீ கலவருக்கு என்ன பிரயோஜனம்? வேற படங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே இல்லையா? அதை அழிச்சு விட்டாச்சு. நிறைய இருக்கு. அதான் சொல்லல, இரவின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேர் ஆதரிச்சோம்? அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயாச்சு. கமிங் டு ஆளவன் தான் ஸ்கிட்சோஃப்ரீனியா அந்த அளவுக்கு டெக்னிக்கலி பிரில்லியண்டா அவ்வளோ. நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். நான் அந்த படம் பார்க்கவே இல்லை, பிகாஸ் எனக்கு தெரியல அந்த படம் என்ன ஏதுன்னே தெரியல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே. பட் இவ்வளோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்கிட்சோஃப்ரீனியா அந்த மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ண, உண்மையாவே ஸ்கிட்சோஃப்ரீனிக்கா இருக்கிற ஒரு பர்சன் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அவன் பண்ற ஒரு கோரி மர்டரை அப்படியே ஒரு அனிமேட்டட் ஃபார்ம்ல கொண்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ கோரியா இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன பிரில்லியண்டான தாட். அதெல்லாம் சரி, அந்த டைம்ல இருக்கிற மனுஷங்கள்லாம் வந்துட்டு சரி பெருசா இது இல்லப்பா, ஓகேப்பா, ரைட்டு, அட்டம்ஸ்க்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் என்னப்பா கார்டூன் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. இப்பதான் நம்மளுக்கு அறிவு வந்துருச்சு. இப்பதான் நம்ம அப்படியே இவால்வ் ஆயிட்டோம்ல. நம்ம தான் அப்படியே ஓடிடி ஜென்ரேஷன் ஆச்சுல்ல. இன்னும் ஏன் இப்ப என்ன கங்குவாவே வருவோமே, இப்ப கங்குவாக்கு வரானுங்க. என்னங்க அப்படி மோசமாக கண்டுட்டீங்க, அப்படி கத்துற அளவுக்கு அவன் புடிங்கி அவன் பெரிய அவன் பைத்தியக்காரங்கிற அளவுக்கு பேசுறீங்க. என்ன அப்படி பேசுறீங்க நீங்க? யாராட்டும் சின்ன பசங்களை என்னத்துக்கு அப்படி பேசுறீங்க? என்ன அந்த படத்துல அவ்வளவு மோசமா இருந்து நீங்க பாத்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நல்லா இல்லைங்க, ஓப்பன் ஆமாங்க நல்லா இல்லைங்க, ஒத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த வார் சீக்வன்சஸ், அந்த உருவாக்கின உலகம் எவ்வளவு பெரிய எஃபர்ட். தமிழ் சினிமா அந்த மாதிரி வந்திருக்கா? அவ்வளோ அழகான உலகம், அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கான விஷயம், அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. என்ன தப்பு, என்ன பிரச்சனை அதுல? வார் படத்துல கத்துறாங்க, வார் படத்துல போய் அப்படின்னா கூப்பிட்டு இருமா, கத்த தான் செய்வான். ஆமா, சில இடத்துல இறைச்சல் இருந்துச்சுங்க, ஓகேங்க. நீங்க சொன்னீங்க, அதை மாத்திட்டாங்களே. நீங்க சொன்னதை அவங்க மாத்திட்டாங்களே. நீங்க சொல்ற ஃபீட்பேக் அவங்க கேட்கறாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் அதை கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் நாகரிகமா சொல்லாமே, கொஞ்சம் பொறுமையா சொல்லாமே. ஏன்னா அப்படி வந்து அப்படியே ஜங்குன்னு ஆடுறாங்க. என்ன இருக்கு? அண்ட் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் மைக் 10 மைக் வைக்கிறது. அப்பதான் நம்மளுக்கு யூஸ் வரும். சரி, அது அவங்க இஷ்டம். அதை நான் சொல்லி நம்ம தேவையில்லாத பேச்சு, அது ஒரு தேவையில்லாத டாபிக். என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடத்துல என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அவங்கள பேசி பிரயோஜனம் இல்லை. பட் டாக்கிங் டு யூ பீப்புள், வை டு யூ டூ திஸ்? எத்தனை பேரோட புது அட்டம்ஸ் இப்படி அழிச்சு விடுவீங்க? இது இந்த மைண்ட் செட்டுக்கும் ஒரு ஆக்சுவல் ரீசன் இருக்கு. என்னன்னா, இந்த கர்மம் முடிச்சு இந்த லாக்டவுன் பண்ண வேலைங்க இது. அதான் வந்து ஓடிடி இருந்த காலம், லாக்டவுன் 2 வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ தேடி பொறுக்கி மொத்தமா 2 வருஷம் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் இருக்கிற நல்ல படமும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் நல்ல படம் மட்டும் தான் பார்ப்பேன், இனிமேல் நான் பார்க்க போற படம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கணும், இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன். இது என்ன மைண்ட் செட் இது? கொஞ்சமாச்சும் ரியலிஸ்டிக்கா இருக்கா? எப்படி தொடர்ந்து எப்படி நம்ம வந்துட்டு நல்ல படங்களை எதிர்பார்த்து இருக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஃபிலிம் மேக்கரு ஒருத்தர் ஆர்ட்டை வந்து வளர்த்தணுங்கிறதுக்காக எடுப்பாங்க. நம்ம மிஸ்கின் சார், நம்ம ராம் சார்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். ஒருத்தர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி எடுப்பார். நம்ம சமுத்திரக்கனியன் அவேர்னஸ் படம் தான் நிறைய எடுப்பா. அப்படி ஒரு சில பேர் பிசினஸ் ஓரியன்டா, எனக்கு பிசினஸ் படங்கிறது அப்படிதான் எடுப்பேன், பிசினஸா பாக்குறேன், பிசினஸா பண்றேன். நம்ம ஹெச்வி நோ சார் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. பிரசாந்த் நீல் சார் சொல்லியிருக்காரு, இது பிசினஸ் ஓகே,
I'll do it as a business. Simple. ஒரு சில பேர் ரெவல்யூஷனரியா எடுப்பாங்க. நம்ம ரஞ்சித் சார், நம்ம மாரி செல்வராஜ் சார்லாம். ஒரு சில பேர் ஃபேமிலியோட ஸ்கின் எடுப்பாங்க, ஒரு சில பேர் ஃபேன் ஸ்கின் மட்டுமே எடுப்பாங்க. அந்த ஆக்டரோட ஃபேன் ஸ்கின் மட்டும் நான் படம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் படம் எடுக்கும் போது. எல்லா படமும் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது என்ன நியாயம்? இல்லை அது அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் ஒத்துப்பேன், இல்லைன்னா அதாவது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவேன்னா என்ன இது? அப்பா எனக்கு மண்டம். சாரி, கொஞ்சம் ரொம்ப நாள் தேய்ச்சிருந்துக்கோங்க. ஆமா ப்ரோ, நாங்கள் காசு கொடுக்குறோம் ப்ரோ, காசு போச்சு ப்ரோ, வேஸ்டா போச்சு ப்ரோ, எங்களுக்கு வயிற்றுச்சா இருக்கு ப்ரோ, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா ப்ரோ? நீங்கள் என்ன கேட்கலாம். ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் காசு கொடுக்க மாதிரி அவங்களுக்கு காசு போடுறாங்க. 200 ரூபா கொடுத்தா நம்மளுக்கே நல்லா இல்லை, இவ்வளோ வலிக்குதுன்னா 200 கோடி போடுறவன் அவனுக்கு வந்து நல்லா இல்லைங்கும் போது நீங்களாம் இப்படி திட்டுறீங்க போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அவங்களுக்கு காசு கொடுத்து தானே பண்ணுறாங்க, அவங்களே எஃபர்ட் தானே போடுறாங்க. யாருக்கு? நம்மளுக்கு தானே. என்னவோச்சும் ஏதோச்சும் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? அந்த ஓடிடி பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஓடிடி எக்ஸ்பெக்டேஷனே வந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஓடிடியில் 2 வருஷம் பார்த்த படங்கள் நீங்கள் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு போய் பாருங்க. எல்லாமே ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சா, 2 வருஷம் ரிலீஸ் ஆச்சா பாருங்க. இல்லை, ஒரு ஸ்பேன் ஆஃப் 15-20 இயர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். நம்ம ஒட்டு மொத்தத்தையும் செட்டு 2 வருஷத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இருந்துச்சு. அதுவும் எல்லா லாங்குவேஜ், வெவ்வேறு லாங்குவேஜ், ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு கிரியேட்டருக்கு, ஒவ்வொரு ஆக்டருக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபேன்ஸ் இருப்பான், ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும். இத்தனை விஷயங்கள் நம்ம ஒன்று சேர்த்து பார்த்துட்டு அன்ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு புதுசாக அட்டம் பண்ற ஆள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதே மாவு தான் கிடைக்கும். அதே ஓப்பனிங் சாங்கு, அதே 4 லவ் சீனு, அதே 4 ஃபைட்டு, இப்படியே தான் இருந்து தொலையும். அப்புறம் புலம்பாதீங்க. புலம்பி அதுக்கப்புறம் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கலைங்க, ஒன்றுமே நம்மளுக்கு இதாகலைங்க, கேவலமான படம் கொடுக்குறாங்க, எங்கெங்க உருப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலிவுட் உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கலாம். we need to support man. நம்ம தான் என்கரேஜ் பண்ணுவோம். ஆமா, அவங்களும் மெனக்கிடுறாங்க, அவங்களும் வேலை ப்ரோ, அவங்க வேலையை தானே ப்ரோ ஒழுங்கா பார்க்க சொல்றோம். நீங்க என்ன ப்ரோ, நீங்க என்னமோ எங்களை கேள்வி கேட்குறீங்கன்னா, இல்லை நீங்க வேலையை பார்க்க சொல்றீங்கிறது கரெக்டு தான். அவங்களும் அவங்களோட பெஸ்ட் தான் கொடுக்குறாங்க, அவங்களும் பெஸ்ட் எஃபர்ட் போடுறாங்க. எவன் தோத்து போகணும், கேவலம் படம் எடுத்து கண்டவன்லாம் திட்டு வாங்கணும்னு படம் எடுப்பான்? எவனுக்கோச்சு வந்துட்டு ஒரு விஷயம் ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட் தைரியம் வரணும்ல. அது யார்கிட்ட வரும்? நம்ம என்கரேஜ் பண்ணும் போது தான் வரும். சரி, இப்போ நான் வந்து இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஆப்பிள் போனை எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து இப்போ உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்பெனியா, ரைட்டுங்களா? ஆப்பிள் போனை எடுத்தோன்னா ஆப்பிள் iPhone 16 இறக்குனானா? இல்லையே, ஆப்பிள்னு இறக்கிருப்பான். அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7 லைனாக தானே வந்தான். ஆனால் இது ஒவ்வொன்று இறக்கும் போதும் நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை அடுத்த மாடலில் சரி பண்ணுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க, அதுக்கு அடுத்த மாடலில் அவன் சரி பண்ணுவான். இதுக்கு நடுவில் அவனும் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கார்பரேட் பண்ணுவான். ஸோ பேசிக்கலி எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ப்ராசஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு நீங்கள் ஃபீட்பேக் தருவீங்க, அதை வச்சு அடுத்து பெட்டராக பண்ணுவாங்க. ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஃபீட்பேக் தருவீங்க, அது பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் க்ரோ ஆக முடியும். which means உங்கள் ஃபீட்பேக் இஸ் வெரி வேல்யூபிள். யூஸ் இட் ப்ராப்பர்லி. நீங்க எதிர்பார்க்கறது நியாயமான எதிர்பார்ப்பு தான், அதை சொல்ற விதம் தப்பா இருக்கு. எல்லா வருஷம் ஃபுல்லா எல்லா படமே எக்ஸ்ட்ரானரி படங்கள் கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு செட் ஆஃப் பீப்புளுக்கு கேட்டர் பண்ற மாதிரியும் படங்கள் கொடுத்தாகணும். பட்ஜெட் என்ன, இது என்ன, அது என்ன, எல்லாம் யோசிக்கணும். ஸோ ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறான்னா தயவு செய்து புதுசான அட்டம்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. புதுசான விஷயங்களை என்கரேஜ் பண்ணும் போது தான் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு புதுசாக படங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா அதே டெம்ப்ளேட்டில் தான் வரும். நம்ம வளரவே மாட்டோம், இவால்வே ஆகாது, அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது. இந்த வுட்டு செம்மையாக இருக்குது, அந்த வுட்டு செம்மையாக இருக்குது, இந்த வுட்டு செம்மையாக இருக்குன்னு அண்ணாந்து பார்த்துட்டு வாயை பொழுதுட்டு புலம்பிட்டு உட்காரலாம் வரமா. இந்த மாதிரி நிறைய காசும் வேஸ்ட் ஆகும். தயவு செய்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கோவப்படுறக்கோ உங்களுக்கு வந்துட்டு உங்க வருத்தங்களை சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நாகரிகமா நீட்டா கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லுங்க. டெஃபினட்டா உங்க பேச்சை அவங்க கேட்பாங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்ற ப்ராடக்ட் உங்களுக்கு தான். உங்களுக்கு பிடிக்கணும் தான் அவன் மென கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு கிரியேட்டரும் உங்களுக்கு பிடிக்கணும் தான் மென கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தேவையான விஷயத்த ஃபீட்பேக்கா சொல்லுங்க, அவங்க திருத்திப்பாங்க. கண்டிப்பா இன்னும் வர வருஷங்கள்ல இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரணும்னா நம்ம புது அட்டம்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து பண்ணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வேணும்ன்ட்டு வேற அஜெண்டாலாம் வச்சுட்டு கர்மத்தெல்லாம் பண்ணாதீங்க.
சேர்ந்துருப்போம், இந்தியன் சினிமாவை வளர்த்துவோம். அண்ட் as a சினிமா லவர் ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை சினிமா ஹியர். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு படத்தையோ 2 படத்தையோ மைண்டில் வச்சு நான் பண்ணல. இது ஒட்டு மொத்தம் இவ்வளோ வருஷத்தோட கோவத்தை நான் கொட்டி தீர்த்துருக்கேன். நான் ரூடாக பேசின மாதிரி எனக்கு தெரியல, கோவமாக பேசியிருப்பேன், பட் ரூடாக பேசின மாதிரி எனக்கு தோணல. அப்படி ரூடாக பேசியிருந்தால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எனக்கு தோணுச்சு, நான் பேசிட்டேங்க. நான் எதுவும் தப்பாக பேசலங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. ஸோ யா, பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் லெட் மீ நோ யூ ஆர் வித் மீ. வி வாண்ட் குட் ஃபிலிம்ஸ், வி வில் கெட் குட் ஃபிலிம்ஸ். ஆனால் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல படங்கள் கிடைக்கும். That's pretty much it. That's all I wanted to say. Thank you so much for watching. கூடி சீக்கிரம் நான் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. நான் ஷோம் signing off. Take care and peace.